Hey guys, welcome to our channel Jamna Creatives. So free ribbon embroidery classல ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச். அந்த ஸ்டிச்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரிப்பன்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நாட் போடணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். த்ரெட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா நூல் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும். இதை வந்து கட்டர் யூஸ் பண்ணி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட லைட்டர் இருந்துச்சு அப்படின்னா லைட்டர் யூஸ் பண்ணி அதோட எண்டில் வந்து லைட்டாக பர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பிசிறு மாதிரி வர்றது வந்து ரெடியூஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட நீடிலில் இந்த ரிப்பன் வந்து இன்சர்ட் பண்ணும். பட் நீடிலோட அந்த ஷேப் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கிறதுனால நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ ரிப்பனோட எண்டில் இப்படி கொஞ்சம் க்ராஸாக இப்படி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இங்கேயுமே நீங்கள் வந்து லைட்டர் யூஸ் பண்ணி அந்த இடத்த செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ ரிப்பனை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நீடில் கீழே கொண்டு வந்துக்கோங்க. ரிப்பனை நல்லா மேலே இழுத்துக்கோங்க. தென் நீடியில் வந்து அதோட டிப்பில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த போர்ஷன் கிட்ட. ஸோ மேலேருந்து இப்படி கீழே எடுத்துக்கோங்க. ரிப்பன் மேலே வச்சுட்டு ரொம்பவும் எட்ஜில் இல்லாமல் ஓரளவுக்கு சின்ன கேப் விட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே த்ரெட்டை பிடிச்சி இப்படி இழுத்திங்க அப்படின்னா நீடிலும் த்ரெட்டும் இப்படி செக்யூர் ஆகிக்கும். ஸோ நீடில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைட் நாட் எப்படி போகிறதுன்னு பார்த்துக்கோங்க. பின்னாடி இந்த மாதிரி த்ரெட்டை ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டு போர்ஷனுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா நாட் வந்து கிடச்சிரும் உங்களுக்கு. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ ரிப்பன் எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் ரிப்பனில் பேக் சைட் நாட் வந்து நம்ம இப்படி தான் ஃபார்ம் பண்ணணும். இப்போது ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச். நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட்ஸில் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் ரிப்பன்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ரிப்பனை மேலே எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் விட்டு மறுபடியும் கீழே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டில் ரிப்பனை இப்படி பிடிச்சி விடுங்க. கொஞ்சம் டைட்டாக இல்லாமல் இப்படி லூஸாக விட்டிங்க அப்படின்னா தான் பார்க்குறக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ ரிப்பன் எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணவே கூடாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தூக்குனாப்பில் இருந்தால் தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 or 2 ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவரோ ஒரு லீஃப் ஸ்டிச்சஸோ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ சேம் பிளேஸ்லேருந்து மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ரிப்பன் எம்ப்ராய்டரியுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு. இப்போ நம்ம தேர்டாக பண்ண போகிறதும் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த ரிப்பன் மேலேயே நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், மேலே எடுத்துகிட்டு கீழே அப்படியே டவுன்வர்ட் கொடுத்துருவோம். இப்போ என்னென்னா ரிப்பன் மேலேயே டவுன்வர்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும். இது வந்து நம்ம லீவ்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஃப்ளவர்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சுமே நம்ம ஃபுல் ஃப்ளவர்ஸுக்கும் பெட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ தேர்டாக நான் ஸ்டிச் பண்ணதுமே நீங்கள் ஃப்ளவர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 4th ஸ்டிச் பண்ணுறேன் சேம் அதே கான்செப்டில். அந்த ரிப்பன் மேலேயே இப்படி இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக டைட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஒரு ஃபுல் ஃப்ளவர் 5 பெட்டல்ஸ் வச்ச மாதிரி நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளவருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேக் சைட் வந்து எப்படி நாட் போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம வந்து முடிச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் எந்த இடத்துல நாட் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கையை வச்சு இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக ஒரு த்ரெட்டை வந்து நம்ம எப்படி முடிச்சு போடுவோமோ அதே கான்செப்ட் தான். ஒரு தடவைக்கு 2 தடவை கூட இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு எந்த இடத்துல உங்களுக்கு கிளாத்துக்கிட்ட உங்களுக்கு டைட்டாக வேணும்னா அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஃபிங்கர் வச்சு. தென் இழுத்திங்க அப்படின்னா டைட் ஆகிக்கும். பட் ரொம்ப இழுத்திங்க அப்படின்னா கீழே நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா ஃப்ரண்ட் சைடு, ஸோ ஸ்டிச் வந்து டைட்டாக இழுத்துட்டு வந்துடும். கொஞ்சம் லெவலாக ஹேண்டில் பண்ணுங்கள். தென் நாட் போட்டுட்டு இப்படி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம போட்ட நாட்டை இன்னுமே நீங்கள் செக்யூர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லைட்டர் யூஸ் பண்ணி லைட்டாக அந்த பிசுறு இருக்கிறதுல பர்ன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நாட் வந்து உருவிட்டு வராது, அப்படியே செக்யூராக இருக்கும். ஸோ நாட் வந்து ரொம்ப டைட்டாக இழுத்து போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம மேலே பண்ண ஸ்டிச் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஆயிரும். மீதி 3 ஸ்டிச்சஸ்க்கும் நம்ம 4th பண்ண ஸ்டிச்சஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ஸோ நம்மளோட ஸ்டிச் வந்து ஷேப் மாறி போயிடும். அதனால் நாட் போடும்போது ரொம்ப டைட்டாக இழுத்து போடாதீங்க. நம்ம பண்ணியிருக்க டிசைனையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் லூஸாக விட்டு நாட் போட்டுக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பழைய ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டிச்சை வச்சு ஒரு ஃப்ளவர் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஒரு ஃப்ளவர் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு இப்போ உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணியே காமிச்சிடுறேன். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். அண்ட் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக ஒரு 5 பெட்டல்ஸ் 6 பெட்டல்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துக்கிறேன்.
ஸோ டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளவரை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரா பண்ணாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு இன்னர் சர்க்கிள் வந்து குடுத்துக்கலாம். ஒரு சர்க்கிள் குடுத்துட்டு அதுக்கு வெளியில வந்து நம்ம பெட்டல்ஸ் குடுப்போம்ல, பெட்டல்ஸ் ட்ரா பண்ணுவோம் இல்லையா? அதே மாரி தான். ஸோ நீட்டா வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு சர்க்கிள் மட்டும் குடுத்துட்டு அப்படியே நீங்க வரிசையா பெட்டல்ஸ் வந்து நீங்க மேக் பண்ணிட்டே போய்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச்சோட சைஸ் மட்டும் ஒரே மாரி இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஒரு பெட்டல் வந்து சின்னதாவும், ஒரு பெட்டல் பெருசாவும் இல்லாம, எல்லாமே ஈவன் சைஸ்ல இருக்க மாரி ஸ்டிச்சஸ் வந்து குடுத்துட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இங்க டிசைன் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இடையிலயும் இந்த மாரி நீடில் யூஸ் பண்ணி கொஞ்சம் இந்த மாரி லூஸா எடுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டா பண்ணீங்க அப்படின்னா, ரிப்பன் எம்ப்ராய்டரியோட டிசைன் வந்து நல்லா இருக்காது. ரொம்பவும் நெருக்கி இல்லாம கொஞ்சம் கேப் விட்டுட்டு, அதே மாரி ஒரு ஸ்டிச்சோட டிஸ்டன்ஸும் சேமா இருக்கிற மாரி இப்படி மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. பொறுமையா கீழ இன்சர்ட் பண்ணுங்க. ரொம்பவும் மேல தூக்குன மாரி லூஸா இந்த மாரி வச்சிரக்கூடாது. ஓரளவுக்கு கீழ கிளாத்தோட டச் பண்ணியும் பண்ணாம இருக்கிற மாரியும் நீங்க வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே மாரி ஒவ்வொரு பெட்டல்ஸும் நம்ம இந்த சர்க்கிள சுத்தி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தேர்டா ஒரு ஸ்டிச் வந்து நம்ம பண்ணோம் இல்லையா? ரிப்பன் மேலேயே நீடில இன்சர்ட் பண்ண மாரி. ஸோ அந்த கான்செப்ட் படியும் நீங்க வந்து ஃப்ளவர்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு வரலாம். ஒரு பெட்டலோட ஷேப் வந்து இந்த மாரி தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ரூல்ஸு, கான்செப்ட் எதுவும் கிடையாது. நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல கொஞ்சம் ஒரு பெட்டல் ஒரு ரோஸோட இதழ் வந்து எப்படி இருக்கும் பார்க்குறக்கு, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஷேப்பில இருக்கும். பட் ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? அதே மாரி தான். நீங்க ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரிப்பன் வந்து ஒரு பெட்டல் ஷேப்புக்கு நீங்க கொண்டு வரீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு இடத்துல சுருங்குன மாரி இருக்கும். நீங்க மேல எடுக்கும்போதும் லைட்டா ஒரு சுருங்குன ஒரு ஃபீல் இருக்கும். கீழ இன்சர்ட் பண்ணும்போதும் அதோட எண்ட்ல வந்து லைட்டா ஒரு சுருங்குன ஃபீல் வந்து இருக்கும். மேல மட்டும் கொஞ்சம் ப்ளஃபியா இருக்கும். தூக்குன மாரி. ஸோ இது வந்து பார்க்குறக்கு ஒரு பெட்டல் ஷேப் வந்து நமக்கு குடுக்கும். ஸோ இத நீட்டா ஸ்டிச் பண்ணி ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு நீங்க கொண்டு வந்துட்டாலே போதும். பார்க்குறக்கு அவ்ளோ லுக்கா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஒரு 2, 3 தடவ நீங்க இந்த ஸ்டிச் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும். சூப்பரான ரிப்பன் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் மாரி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க டைரக்ட்டா ப்ளவுஸ்லயே நீங்க டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஸோ ரிப்பன் எம்ப்ராய்டரிய பொறுத்த வரைக்கும் நம்ம ரிப்பன்ல மட்டுமே டிசைன் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா எம்ப்ராய்டரி த்ரெட்ஸும் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. நடுவுல அந்த சர்க்கிள் போட்டிருந்தோம் இல்லையா? அந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட் குடுத்து நம்ம ஃபில் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து நார்மல் எம்ப்ராய்டரி நீடில் தான் இந்த மாரி ஸ்மால் சைஸ் ஹோல் வச்சது யூஸ் பண்றேன். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி ஃப்ரீ எம்ப்ராய்டரி கிளாஸ்லேயே நம்ம வந்து டீச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழ குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்க 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் எப்படி வேணாலும் உங்களுக்கு டிசைனுக்கு தகுந்த மாரி நீங்க ட்விஸ்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். பொறுமையா நீட்டா பண்ணுங்க. ரொம்ப பெருசாவும், சிறுசாவும் இல்லாம எல்லாம் ஈவன் ஷேப்ல இருக்கிற மாரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுக்கோங்க. அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணுன்னு பண்ணாம சர்க்கிள் ஷேப்ல வர மாரியே ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பண்ணிட்டு வாங்க. அப்பதான் பார்க்கறக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டா லுக்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க மறக்காம. அண்ட் இது மாரியான நெறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நெனச்சிங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃப்ளவர ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்களோட ரிவ்யூஸ கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.